நாள் 38 கவன சிந்தனைகள். தேவனுடன் ஐக்கியம் கொள்ளுவது தேவ வல்லமையை உருவாக்குகிறது. நமது தியானங்களின் முடிவை நாம் நெருங்கி வருகிற இந்த கடைசி சில நாட்களிலே அடிப்படை உண்மைகளை பகிர்ந்து கொள்வதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த ஊக்குவிக்கும் சில படிகளுக்கு போக விரும்புகிறேன். இயேசுவை விசுவாசிக்கும் எவரும் அவர் செய்ததை விட பெரிய செயல்களை செய்வார்கள் என்று நாம் கற்றுக்கொண்டது நல்லது. அதை நாம் ஒரு சாத்தியமாகவும் இலக்காகவும் பார்ப்பது நல்லது. நம் காலத்திலேயே பாங்கே, ஆஸ்பான் போன்ற பல தேவ ஊழியர்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நாம் காண்பதும் நல்லது. ஆனால் அதே சமயத்திலே ரகசிய இடத்தின் ஐக்கியம் என்ற வெற்றியின் ரகசியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது என்னுடைய குறைவாக இருக்கும். இயேசு தம்முடைய வல்லமை, அற்புதங்கள் மற்றும் குணப்படுத்தல்களை மனிதர்களுடைய பாராட்டுக்காக, கைத்தட்டுக்காக செய்யவில்லை. உண்மையிலேயே இப்படிப்பட்ட வல்லமையான தேவ கிரியைகளை அவர் செய்ததற்காக அடிக்கடி அவர் விமர்சிக்கப்பட்டார். அவர் இதன் மூலமாக எந்த பொருள் ஆதாயத்தையும் தேடவில்லை. அதே சமயம் நம்மை போலவே அவர் மனித உணர்வுகளுடன் மனித சோதனைகளை அவர் மனுஷகுமாரனாக சந்தித்தார். எனவே இந்த பலமான அற்புதங்கள் அனைத்திலும் தேவ நோக்கத்தோடும் தேவ மகிமையோடும் எவ்வாறு தன்னை இணைத்துக் கொண்டார்? அவர் தன்னுடைய ஒரு அமைதியோடு, சமாதானத்தோடு, அதிக நிச்சய உறுதியோடு எவ்வாறு இந்த ஊழியங்களை செய்தார்? 4 நாட்களாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை பலர் முன்னிலையிலே அவர் உயிரோடு வெளியே கொண்டு வரும்போது அவர் சந்தேகத்திலோ கவலையிலோ இயேசு இருந்ததாக நாம் பைபிளிலே பார்க்க முடியாது. அது இயேசு தன்னிடத்துல இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், தன்னிடத்துல வந்த அனைவரையும் சுகப்படுத்தினார்னு. அது எப்படி சாத்தியமானது? அவருக்கு ஏதாவது தெய்வீகமான ஒரு காரியமா இருந்ததா? இல்லை. இயேசு உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதராக இருக்க தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார் என்று கற்றுக்கொண்டோம். அவருடைய வெற்றியின் ரகசியம் பிதாவுடனான அவருடைய ரகசிய ஐக்கிய நெருக்கத்திலே இருந்தது. அதே வகையான வெற்றி நீங்களும் நானும் பெறும்படியாக, நாம் அவரை பின்பற்றும்படியாக இயேசு இந்த ஆழமான ரகசியத்தை நமக்கு விளக்குகிறார். யோவான் 5:19 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவைகளை எல்லாம் பிதாவானவர் செய்கிறதை மகன் காண்கிறாரோ அவைகளையே அன்றி தாமாக வேறொன்றையும் செய்ய மாட்டார். பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளையே மகனும் செய்கிறார் என்று யோவான்ல சொன்னார். யோவான் 5:36 பார்க்கிறோம், நான் செய்து முடிக்கும்படி பிதா எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதையே நான் செய்கிறேன். அந்த வேலையே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு சாட்சி கொடுக்கிறது. யோவான் 12:49 பார்க்கிறோம், ஏனெனில் நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி பேசவில்லை, என்னை அனுப்பிய பிதாவே நான் என்ன சொல்ல வேண்டும் என்றும் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு கட்டளையிட்டார். இவைகளுக்கு அர்த்தம் என்ன? யோவான் 3:13 நிக்கோதேமுவிடம் இயேசு சொன்ன வார்த்தையை நல்ல கவனமாக கேளுங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனித குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதை பேசிய போது இயேசு ஒரு மனுஷகுமாரன் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அவர் இன்னும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழப்பட்டு மகிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் பரலோகத்தில் இருக்கிறவரான மனித குமாரன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர் பூமிக்குரிய நாட்களிலே அவர் ஜெபத்திலே பரலோகத்துக்கு ஏறி சென்றதாக அவர் சொல்லுகிறார். அங்கே தரித்திருப்பதாக கூட சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு பரலோகத்திலே தம்முடைய பிதாவுடன் இப்படிப்பட்ட தரமான நேரத்தை செலவிட்டார். அவர் பரலோகத்துக்கு ஏறவும் தான் இந்த பூமியிலே செய்யக்கூடிய மகத்தான செயல்களை பிதா அங்க பரலோகத்தில் செய்வதையும் அவர் பார்க்கவும், தான் என்ன சொல்ல வேண்டும், கீழே வந்து என்ன பேச வேண்டும் என்று பிதா அவரிடத்துல கேட்கவும் அவரால் முடிந்தது. தினம் ராத்திரி அவர் ஜெபித்த போது. எனவே அவர் ஜெப நேரத்திலிருந்து இறங்கி வந்தபோது அன்றைய தினத்திலே பிதாவின் நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருந்தார். அற்புதங்களை செய்ய தேவனின் வல்லமையும் துல்லியமும் அவருக்கு இருந்தது. குணப்படுத்துதல், விடுதலை செய்வது அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளுக்காக யார் தன்னிடத்தில் வருவார்கள் என்பதை ஏற்கனவே அவர் அறிந்திருந்தார். அப்படி அவருக்கு வருகிற கோரிக்கைகளாலே அவர் ஒருபோதும் ஆச்சரியப்படவில்லை.
அவர் அந்த சூழ்நிலைகளாலே ஒருபோதும் அதிர்ச்சி அடையவில்லை. ஏனெனில் அவர் தனது பிதாவுடன் ஐக்கிய நேரத்தில் அ அவருக்கு அறிவுறுத்தல் பெற்றுக்கொண்டார், மாதிரி செயல்களை பெற்றுக்கொண்டார், உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும், அபிஷேகத்தாலும் தரிக்கப்பட்டார். நீங்களும் நானும் அப்படித்தான் தரிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் மறைவான ரகசிய இடத்துல தேவனோடு அவருடைய ஐக்கிய நெருக்கம் எப்படி, எப்போது, யாருக்கு இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும், அது அற்புத அதிசயங்கள் சுகத்தை தர வேண்டும் என்ற விவரங்களை அந்த ஐக்கியம் அவருக்கு திறந்து காட்டியது. வல்லமைக்கான அந்த பாதையை நாம் வருகிற நாட்களிலே தொடர்ந்து ஆராய்வோம்.